ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோரும் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்ம் அப் இப்போ எல்லா வார்முமே பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் போட்டிருக்க ரெகுலராக போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவும் வேறு வார்ம் அப் பண்ணுறோம். எல்லா வார்ம் அப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. நார்மலாக ரெகுலர் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும். சில பேர் பிளாக் காஃபி குடிப்பாங்க. ரன்னிங் போனதுக்கப்புறம் தான் பிளாக் காஃபி குடிக்கணும். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிக்கக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு ஓடணும். மேரத்தான் அந்த மாதிரி ஈவெண்ட் போகிறீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை எடுத்துக்கோங்க. ரன்னிங் முடிச்ச அப்புறம் கண்டிப்பாக மொபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங் முடிச்சிட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, அப்புறம் ஒரு 5 முட்டை ப்ரோட்டீன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவிச்ச வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஜிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் எவ்வளோ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த வெயிட்டும் போட்டோம். ரெகுலராக பண்ணும்போது ஸ்ட்ரென்த்து கூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஓவராக பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாகிடுச்சு. அதனால் ஹெவி வெயிட் போட்டோம். அதுவும் இல்லாமல் ஜிம்மில் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போய் கையில் டேபிள் விழுந்து ரத்தமாயிட்டு. அது டின்னர் பார்த்தீங்கன்னா கம்பு கிழங்கு ப்ளஸ் 2 முட்டை ப்ரோட்டீன் காண்டி.